தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு கைது. யாழ் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலைக்கருகில் திடீர் தீ பரவல். தவறான மருந்து பாவனை, பாடசாலை மாணவி பரிதாப மரணம். பிரபல தனியார் வகுப்பு நிலைய உரிமையாளரின் மோசமான செயல். தனியார் பல்கலைக்கழக மாணவி திடீர் உயிரிழப்பு, கலைந்து போன கனவு. இலங்கையில் ஆபத்தாக மாறியுள்ள டெங்கு, தடுப்பூசி பெற கோரிக்கை. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை. விமான நிலையம் வந்த இளைஞன், சாக்லேட்டுகளுக்குள் ஒளிந்திருந்த குஷ், அதிகாரிகள் அதிர்ச்சி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பாக 4 சந்தேக நபர்களின் பெயர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஹீனட்டியன சுப்புன் எனப்படும் சுப்புன் மதுசங்க, ஷேந்திலான் சில்வா, கழுமல்லி எனப்படும் அஷான் பெர்னாண்டோ மற்றும் பபா எனப்படும் சமீர சம்பத் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெங்கு தடுப்பூசியை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரி கோரிக்கை படிவம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்ஷிக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு பரவல் நிலைமை மற்றும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மாதத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் மட்டும் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது இந்த ஆண்டில் ஒரு மாதத்தில் அடையாளம் காணப்பட்ட அதிகபட்ச டெங்கு நோயாளர் எண்ணிக்கையாகும். எவ்வாறாயினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெங்கு நோய்க்கான தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் மூலம் பாதுகாப்பு பெற முடியும் என கூறப்படுகிறது. இது ஒரு புதிய தடுப்பூசி என்பதால் நோய் தடுப்பில் இது எந்த அளவிற்கு வெற்றியளிக்கும் என்று தற்போது கூறுவது கடினம். இருப்பினும் பல நாடுகள் இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியுள்ளன. எனவே இலங்கைக்கு இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்ஷிக விஜயமுனி தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் இருந்து சுமார் 14.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹுஷ் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் மொனராகலையை சேர்ந்த 24 வயதுடைய ஒருவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து இன்று காலை 9:25 அளவில் நாட்டை வந்தடைந்துள்ளார். விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் அவரது பயணப்பையை சோதனையிட்ட போது குறித்த போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போதைப்பொருளானது சுஜிஸ் வடிவில் மேலே சாக்லேட் பூசப்பட்டு பிரபல சாக்லேட் நிறுவனத்தின் பெயரை கொண்ட பொதிகளில் அடைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைதானவர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பொகவந்தலாவ தேசிய தமிழர் வித்தியாலயத்தில் தரம்பத்தில் கல்வி கற்கும் மோரா பிரதேசத்தை சேர்ந்த 15 வயதுடைய மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி குறித்த மாணவி வீட்டில் இருந்த குளிசைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார். இதன் காரணமாக திடீரென மயக்கமடைந்த மாணவி உடனடியாக பொகவந்தலாவ வைத்தியசாலையிலும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக டிகோயா கிழங்கன் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டார்.
எனினும் வைத்தியர்களின் தீவிர முயற்சிகளையும் மீறி சிகிச்சை பலனின்றி அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து பொகவந்தலாவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை ஹிரண பகுதியைச் சேர்ந்த தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வந்த விமான பணிப்பெண்ணாக வர வேண்டும் என்ற பெரிய கனவோடு இருந்த 20 வயதுடைய ஒடித்யா முதுமாலி விஜயசேகர் என்ற யுவதி சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்துள்ளார். ஒடித்யா முதுமாலி விஜயசேகர சிறு வயதிலிருந்தே சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும், எனினும் அவருடைய வாழ்க்கை இவ்வளவு வேகமாக நிறைவுக்கு வரும் என தாங்கள் நினைக்கவில்லை என்றும் அவரது உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட மூச்சு திணறலுக்கு பிறகு மரணத்திடமிருந்து தப்பி பிழைத்து வர அவருக்கு இயலாமல் போனதாகவும் உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஊழல் ஒழிப்பு சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடிமேடைக்கு அருகிலுள்ள மலசல கூடத்திற்கு அருகில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலசல கூடத்திற்கு அருகில் நின்ற பிக்குவை சோதனையிட்ட போது அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையின் ஒளிபுகும் பொலித்தீனால் பொதியப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்ட பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியை சோதித்த போது அதற்குள் போதைப்பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ளவர் புத்தளம் பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் வசிக்கும் பிக்கு என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிக்குவிடம் கைப்பற்றப்பட்ட பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பிக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். ஹொரணை நகரில் உள்ள பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஹொரணை நர்த்தனகல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை லத்ரனியல் தராஸ் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என தெரியவந்துள்ளது. அதிகாரிகள் நர்த்தனகலவில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்திற்கு அருகிலுள்ள வெற்றுக்காணிக்குள் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. கடற்படையினர், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினர் ஆகியோரின் தீவிர முயற்சியால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்திற்கு அருகிலுள்ள வெற்று காணிகள் பராமரிப்பின்றி காணப்படுவதுடன் அந்த காணிகளுக்குள் குப்பைகளும் கொட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு பல்வேறு தடவைகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. இன்றைய தினம் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் பிரதேச சபைக்கு அறிவித்த போதிலும் பிரதேச சபையினால் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதேவேளை குறித்த பகுதிகளில் தீ மூட்ட வேண்டாம் என்ற எச்சரிக்கை பதாதைகளை காட்சிப்படுத்துமாறு பிரதேச சபையின் காங்கேசன்துறை உப அலுவலக பொறுப்பதிகாரிக்கு அறிவித்த போதும் அது தொடர்பில் வேண்டுகோள் கடிதம் அனுப்புமாறு கோரியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை குறித்த எரிபொருள் களஞ்சிய சாலை அப்பகுதியில் நிறுவப்படும் போது அதனை சூழவுள்ள குடியிருப்பாளர்களின் பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தீ விபத்துக்கள் ஏற்படாதவாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என உறுதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எரிபொருள் களஞ்சிய சாலையை சுற்றி கம்பி வேலிகள் மாத்திரமே காணப்படுவதுடன் இன்றைய தினம் தீப்பரவல் ஏற்பட்ட வெற்றுக்காணிக்கு அருகில்தான் எரிபொருள் தாங்கிகள் காணப்படுவதாகவும் தீப்பரவல் உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே குறித்த எரிபொருள் களஞ்சிய சாலையை சூழ பாரிய மதில்களை கட்டி அதனை பாதுகாப்பாக களஞ்சிய சாலையாக மாற்றுமாறு அயலவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பில் அயலவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பவானந்தராஜாவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,75,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 2,000 ரூபாவினால் அதிகரித்து
3,77,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,77,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,46,800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,125 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தையில் தங்க விலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப உள்நாட்டு தங்க விலையிலும் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.